வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 11 அதாவது காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் இது. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. Chopra draws a salary of rupees 1000 per month. He owns two houses. One whose municipal valuation is 3000 is occupied by him for his own residence, and the other whose municipal valuation is rupees 2500 is let out at rupees 250 per month. The expenses in respect of both the houses are கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஹவுஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோப்ரான்றவரோட salary வந்து இன்கம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 per month சொல்லியிருக்காங்க. அவருக்கு ரெண்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்னு வந்து செல்ஃப் ஆக்குபை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா லெட் அவுட். இப்ப செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸோட முனிசிபல் வேல்யூவேஷன் எவ்வளவு அப்படின்னா 3000 rupees. அண்ட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா 2500. அண்ட் அந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிய 250 rupees per month அவர் வாடகைக்கு விட்டுருக்காரு. ஓகே, அது இல்லாம சில எக்ஸ்பென்சஸ் இருக்கு. முனிசிபல் டாக்ஸ் 300 ரெண்டு ஹவுஸ்க்குமே, லேண்ட் ரெவென்யூ 150, 200, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுசஸ் 300, 400, ஃபயர் இன்சூரன்ஸ் பிரீமியம் 200, 200, இன்ட்ரெஸ்ட் ஆன் மார்கேஜ் 500 ஒரு ஹவுஸ்க்கு தான் கொடுத்திருக்காங்க. ரெண்ட் கலெக்ஷன் சார்ஜஸ் 1200, 200. இப்ப இத்தனை எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து எந்த எக்ஸ்பென்சஸ கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா வெறும் இந்த முனிசிபல் டாக்ஸ் மட்டும்தான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இது ரெண்டு மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். மீதி எதுவுமே வந்து கன்சிடர் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பதிலா தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% அலோவ் பண்றாங்க மத்த எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாம் பதிலா. ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்க்கலாம். The second house remained vacant for 2 months. அதாவது லெட் அவுட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 2 months வந்து வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. His income from other sources is rupees 5000. Compute his total income. ஓகே, இவருக்கு salary income, house property income, அது தவிர்த்து income from other sources ஒரு 5000 சொல்லியிருக்காங்க. எஸ், இப்ப இந்த ப்ராப்ளம் போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்ப முனிசிபல் வேல்யூவேஷன் ஆஃப் த ஹவுஸ் வந்து தேவை. ஸோ 3000 செல்ஃப் ரெசிடென்ஸ்க்கு. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா லெட் அவுட் பாத்தீங்கன்னா 2500. ஆக்சுவல் ரெண்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடுக்கு வராது. அண்ட் இங்க லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா 250 per monthக்கு லெட் அவுட் இல்லையா, அப்ப 250 into 12 பாத்தீங்கன்னா 3000 வருது. இது ரெண்டுத்துல எது ஹையர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 தான் ஹையர். இங்க பாத்தீங்கன்னா அந்த 3000 தான். ரெண்டுமே வந்து ERV எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ 3000. ஓகே, இப்ப வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ இதே தான். ஆனா நமக்கு வந்து செகண்ட் ஹவுஸ் வந்து 2 monthsக்கு வேக்கண்டா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அந்த 2 months வேகன்சியை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். லாஸ் டியூ டு வேகன்சி பாத்தீங்கன்னா 250 per month. அப்ப 2 monthsக்கு பாத்தீங்கன்னா 500 இல்லையா, அதனால 500 நம்ம வந்து மைனஸ் பண்றோம். சோ 3000 minus 500. ஓகே, இது வந்து அப்படியே 3000 வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு, அதனால அதை நம்ம நில்லுன்னு போட்டுட்டோம். இங்க வந்து 2500 வந்துருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, முனிசிபல் டாக்ஸ் மைனஸ் பண்ணணும். இப்ப ஆக்குபை பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம பண்ண மாட்டோம், ஏன்னா அது செல்ஃப் ஆக்குபைடு. லெட் அவுட் பண்ணதுக்கு மட்டும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப வந்து நெட் ஆனுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா 2200. இங்க நெட் ஆனுவல் வேல்யூ கிடையாது. இப்ப இந்த 2200ல நம்ம என்ன சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பண்ண முடியும். ஸோ 2200ல 30% போட்டோம்னா 660. ஓகே, அப்ப 2200 660 போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாத்தீங்கன்னா இது 300, இது 400. இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது 300, இதுக்கு 400. இப்ப இந்த 2200ல 660, இந்த 400 ரெண்டுமே மைனஸ் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா லாஸா வந்துரும் அப்படியே 300ன்றது. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் தான், பிகாஸ் இது நெட் ஆனுவல் வேல்யூ 2200 இல்லையா, அதுல வந்து வெறும் இந்த 1060 மட்டும் மைனஸ் பண்ண போறோம். இப்ப இது லாஸ், இது பாத்தீங்கன்னா இன்கம். ஓகே, இப்ப இந்த லாஸ இந்த இன்கம்ல செட் ஆஃப் பண்ணலாம். 1140 மைனஸ் 300. ஓகே, அப்பதான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கம். இப்ப salary இன்கம் பாத்தீங்கன்னா 1000 per month இல்லையா,
இப்ப நமக்கு டோட்டல் இன்கம் அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டல் இன்கம்ன்றது என்னன்னா 5 ஹெட்ல இருக்கு இல்லையா? அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணா வரதுதான் டோட்டல் இன்கம். இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் salary இன்கம் இருக்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கு. சோ இது மூணுத்தையும் நம்ம போடணும். இப்ப இங்க 1000 per month போட்டோம் அப்படின்னா 12,000 வரும். ஆனா இந்த 12,000ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 12,000 கிளைம் பண்ணிக்கலாம். சோ salary இன்கம் பொறுத்த வரைக்கும் nil தான். ஓகே. ஏன்னா salary income less standard deduction. Standard deduction பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இருக்க அமௌண்ட் ஆர் 50,000 இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸோ அதை கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு இங்க 12,000 தான் லெஸ். சோ நம்ம அதை வந்து கிளைம் பண்ணிட்டோம். இப்ப ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது 1,140 மைனஸ் 300. அப்ப பாத்தீங்கன்னா 840 வருது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பாத்தீங்கன்னா 5,000. இப்ப மொத்தம் இன்கம் என்ன? டோட்டல் இன்கம் அப்படின்னா 5,840 தான் டோட்டல் இன்கம். ஓகே, ஈஸியா இருக்கா ப்ராப்ளம்? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் வேற ஏதாவது சாப்டர் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ப்ரீவியஸாவே வீடியோல. அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்னென்ன பண்றோம்ன்றது உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தெளிவா புரியும். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.